ஓம் நம சிவாய. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தி நிலம்பிரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகா சரணம். அடலருணை திருகோபுரத்தே அந்த வாயிலுக்கு வட அருகில் சென்று கண்டு கொண்டேன். வருவார் தலையில் தடபடன படுகுட்டுடன் சர்க்கரை முக்கிய கைகடத்தடக்கும் பக்களிற்று கிளைய களிற்றினையே. நீலச்சி கண்டியில் ஏறும் பிரான் எந்த நேரத்திலும் கோலக்குரத்தியுடன் வருவான். குருநாதன் சொன்ன சீலத்தை மெல்லத் தெளிந்தறிவார். சிவயோகிகளே காலத்தை வென்றிருப்பார். மறிப்பார் பெரும் கருமிகளே. ஓலையும் தூதரும் கண்டு திண்டாடல் ஒழித்து எனக்கு காலையும் மாலையும் முன்னிற்குமே. கந்தவேல் மருங்கில் சேலையும் கட்டிய சீராவும் கையில் சிவந்த செச்சை மாலையும் சேவர் பதாகையும் தோகையும் வாகையுமே. வேலே விலங்கு கையான் செய்யத்தாளினில் வீழத்திரைஞ்சி மாலே குல இங்கன் காண்பதல்லால் மனவாக்குச் செயலாலே அடைதற்கரியாய் அருவுருவாகி ஒன்று போல இருக்கும் பொருளை எவ்வாறு புகழ்வதுவே. கடத்தில் குரத்தி பிரானருளால் கலங்காத சித்தத்திடத்தின் புனையன யான் கடந்தேன். சித்திரமாதர் அல்குல் படத்தில் கழுத்தில் பழுத்த செவ்வாயில் பனையில் உந்தித் தடத்தில் தனித்திற்கிடக்கும் வெங்காம சமுத்திரமே. பால் என்பது மொழி பஞ்சென்பது பதம் பாவையர்கண் செயல் என்பதாகத் தெரிகின்ற நீ. செந்திலோன் திருக்கைவேல் என்கிளை கொற்றமையூரம் என்கிளை வெச்சித்தண்டை கால் என்கிளை மனமே எங்கனே முக்தி கிட்டு காண்பதுவே. பொக்கக் குடிலில் புகுதா வகை புண்டரீகத்தினும் செக்கச்சி வந்த கழல் வீடு தந்தருள் சிந்து வந்து கொக்கு தறிபட்டெறிபட்டு உதிரம் குமுகுமு என கக்கக்கிரி உருவ கதிர்வேல் தொட்ட காவலனே. கிளைத்து புறப்பட்ட சூர்மார்புடன் கிரி ஊடுருவத் தொலைத்து புறப்பட்ட வேர்க்கந்தனே. துறந்தோர் உளத்தை வளைத்து பிடித்து பதைக்க பதைக்க பதைக்கும் கண்ணார்க்கு இளைத்து தவிக்கின்ற என்னை என்னால் வந்து இரட்சிப்பையே. முடியா பிறவிக் கடலில் புகார் முழுதும் கெடுக்கும் மிடியார் படியில் விதனப்படார். வெற்றிவேல் பெருமாள் அடியாருக்கு நல்ல பெருமாள் அவுணர் குலம் அடங்க பொடியாக்கிய பெருமாள் திருநாமம் புகழ்பவரே. பொட்டாக வெற்பை பொருதகந்தா தப்பிப் போனது ஒன்றற்கு எட்டாத ஞானகளை தருவாய் இருகாம் விடாய் பட்டார் உயிரை திருகிப் பருகி பசிதனிக்கும் கட்டாரி வேள்விழியார் மலைக்கே மனம் கட்டுண்டதே. பத்தித்துறை இழிந்து ஆனந்த வாரி படிவதினால் புத்தித் தரங்கம் தெளிவதன்றோ. பொங்குவெம் குருதி மெத்திக் குதி கொள்ள வெஞ்சூரனை விட்ட சுட்டியிலே குத்தித் தரங்கொண்டு அமராவதி கொண்ட கொற்றவனே. சுழித்தாடும் ஆற்றில் பெருக்கானது செல்வம் துன்பம் இன்பம் கழித்தோடு கின்றது எக்காலம் நெஞ்ச கைகோட்டு முத்தை கொழித்தோடு காவிரி செங்கோடன் என்கிளை குற்றமெற்றும் கிழித்தோடு வேல் என்கிளை எங்கனே முக்தி கிட்டுவதே. கண்டுண்ட சொல்லியர் மெல்லியர் காமக் கலவிகளை முண்டுண்டு அயர்கினும் வேல் மறவேன் முதுகூலி திரள் டுண்டுடு டுடு 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 துண்டு துண்டு டின் டின் என கொட்டியாட வெஞ்சூர் கொன்ற ராவுத்தனே. நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும். குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. உதித்தாங்கு உழல்வதும் சாவதும் தீர்த்து எனை ஒன்னில் ஒன்றா விதித்து ஆண்டு அருள் தரும் காலம் உண்டோ. வெற்பு நட்டு உரக பதித்தாம்பு வாங்கி நின்று நம்பரம் பம்பரம் பட்டுழல பதித்தான் திருமருகாமையில் ஏறிய மாணிக்கமே. செயல்பட்டழிந்தது செந்தூர் வயற்பொழில் தெங்கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெறுப்பும் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே. பாலே ஆணைய மொழியர்தாம் இன்பத்தை பற்றி என்றும் மாலே உண்டு உய்யும் வகையறியேன் வளர்த்தால் தருவாய் காலே மிக உண்டு. காலே இல்லாத கணபத்தின் மேலே துயில் கொள்ளும் மாலோன் மருகா செவ்வேலவனே. இனம் காட்டும் கொட்டிலை விட்டொரு வீட்டெய்தி நிற்கும் குணம் காட்டி ஆண்ட குருதேசிகன் அங்குரச் சிறுமான் பணங்காட்டும் மருகுல் குருகும் குமரன் பதாம்புயத்தை வணங்கா தலை வந்தெங்கே எனக்கு இங்கன் வாய்த்ததுவே.
கவியார் கடலடைத்தோன் மருகோனை கனவக்கட் செவியார் பணியணி கோமான் மகனை திரளரக்கர் புவியார்பு எழத்தொட்ட போர்வேல் முருகனை போற்றி அன்பார் குவியாக்கரங்கள் வந்து எங்கே எனக்கு இங்கன் கூடியவே தோளார் சுவர் வைத்து நாளாறு காலில் சுமத்தி இரு காலால் எழுப்பி வளைமுதுகூட்டி கை நாற்றி நரம்பால் ஆர்க்கையிட்டு தசை கொண்டு முயந்த அகம்பிரிந்தால் வேளார் கிரிதோன் இருதாலின்றி வேறில்லையே ஒரு பூதரும் அறியா தனி வீட்டில் உரை உணர்வற்றிரு பூத வீட்டில் இராமல் நின்றான் இருகோட்டு ஒருகை பொறு பூதரம் உரித்து ஏகாசமிட்ட புராந்தற்கு குருபூத வேலவ நிஷ்டூர சூர குலாந்தகனே நீ யான ஞான வினோதனந்தனை என்று நீ அருள்வாய் சேயான வேல்கந்தனே செந்திலாய் சித்திரமாதரல்குள் தோயா உருகி பருகி பெருகித்து வலும் இந்த மாயா வினோதமனோ துக்கமானது மாய்வதற்கே பத்தி திருமுகம் மாறுடன் பன்னிரு தோள்களுமாய் தித்தித்து இருக்கும் அமுது கண்டேன் செயல் மாண்டு அடங்க புத்தி கமலத்து உருகி பெருகி புவனம் வெற்றி தத்தி கரைபுரளும் பரமானந்த சாகரத்தே புத்தியை வாங்கி நின் பாதாம்புயத்தில் புகட்டி அன்பாய் முத்திய வாங்க அறிகின்றிலேன் முதுசூர் நடுங்க சத்தியை வாங்க தரமோ குவிடுத விடுபட குத்திய காங்கேயனே வினையர்க்கு என் குறித்தனையே சூரியக்கிரியர் கதிர்வேல் எறிந்தவன் தொண்டர் குழாம் சாரில் கதியின்றி வேறிலை கான் தாண்டு தண்டு தண்டு தாவடி போய் தேரில் கரியிற் பறிய திரிபவர் செல்வமெல்லாம் நீரில் பொறி என்றறியாத பாவி நெடுநெஞ்சமே படிக்கும் திருப்புகழ் போற்றுவன் கூற்றுவன் பாசத்தினால் பிடிக்கும் பொழுது வந்து அஞ்சல் என்பாய் பெரும்பாமி நின்று நடிக்கும் பிரான் மருகா கொடுஞ்சூரன் நடுங்க வெற்பை இடிக்கும் கலாபத் தனிமையில் ஏறும் இராவுத்தனே. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகாசரணம். இன்னைக்கு மகா சிவராத்திரி திருவிழாவில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து என்னன்னா, சிவராத்திரி விரத முறைகளும் இறைவனை வழிபாடு செய்யக்கூடிய முறைகளும் பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இந்த மாசி மாதம் 14ஆம் தேதி மகா சிவராத்திரி திருவிழா. அதாவது இங்கிலீஷ் வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி 26/2/2025 புதன்கிழமை மகா சிவராத்திரி. அதாவது இன்னைக்கு புதன், இன்னையில இருந்து 8வது நாள், அடுத்த புதன்கிழமை மகா சிவராத்திரி நாள். அன்னைக்கு நம்ம வந்து எப்படி வந்து விரதம் இருக்கணும், எப்படி எல்லாம் இறைவனை வந்து வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம இப்ப பார்க்கலாம். இதுல செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன, செய்யக்கூடாதது என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம ஃபுல்லா வந்து பார்க்க போறோம். இப்ப மகா சிவராத்திரி விரதத்தை எப்படி கடைபிடிக்கணும் அப்படின்னாக்கா, முதல்லயே நம்ம வந்து முதல் நாளே அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் தயாராகிக்கணும். அப்ப 25ஆம் தேதியே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து ஒரு பொழுது உணவு அருந்தணும். அதாவது என்னன்னா, பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி, அதாவது 26ஆம் தேதி தான் சிவராத்திரி. நம்ம 25ஆம் தேதியே மதியானம் மட்டும், காலையில உணவு கிடையாது, இரவும் உணவு கிடையாது, மதியானம் மட்டும் ஒரு பொழுது உணவு அருந்தி கொஞ்சம் நம்ம விரதத்துக்கு நம்மளை நம்ம தயார்படுத்திக்கிற மாதிரி ஒரு பொழுது மட்டும் உணவு அருந்தணும். அதே போல அந்த 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நைட்டு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாவே நல்லா தூங்கிட்டு நல்ல உடம்ப நல்ல ரெஸ்ட் எடுத்துக்கணும். அன்னைக்கு மெயினா வந்து நல்ல ரெஸ்ட் தேவை. அன்னைக்கு கொஞ்சம் வேலைகள், கடுமையான வேலைகள்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப நல்லது. 26ஆம் தேதி புதன்கிழமை சிவராத்திரி. அன்னைக்கு வந்து எவ்வளவு காலையில சீக்கிரம் நம்மளால எந்திரிக்க முடியுமோ அவ்வளவு காலையில சீக்கிரம் எந்திரிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். எந்திரிச்சு குளிச்சுட்டு வீட்டுல விளக்கேத்தி ஊதுபத்தி, சாம்பிராணி இதெல்லாம் வச்சு பால், பழம், மற்ற ஏதாவது கல்கண்டு, முந்திரி, திராட்சை இது மாதிரி இறைவனுக்கு ஏதாவது நைவேத்தியமா பண்ணிட்டு நமக்கு தெரிஞ்ச தேவாரம், திருவாசகம், திருமுறைகள், மந்திரங்கள், ஸ்லோகங்கள் இதெல்லாம் வந்து சொல்லலாம். எதுவுமே தெரியலன்னா நமச்சிவாய வாழ்க, நமச்சிவாய வாழ்கன்னு சொல்றதே ரொம்ப சிறப்பு. சிவசிவான்னு சொல்றது ரொம்ப 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 சிறப்பு. அது மாதிரி நம்ம சொல்லிட்டு நம்ம இதை வந்து கோயிலுக்கு போகலாம். கோவில்ல காலையில அன்னைக்கு வந்து பகல்ல இறைவனை போய் தரிசனம் பண்ணிட்டு ஒரு 3 தரையோ 5 தரையோ இறைவனை வலம் வந்து
வழிபாடு பண்ணிட்டு அப்புறம் அன்னைக்கு புதன்கிழமை காலையிலயா, ஏன்னா எல்லாரும் வேலை பார்க்குறவங்க, அதனால நம்மளுக்கு என்ன அவங்கவுங்க ஆபீஸ் போற ஒர்க்கு, மற்ற பிசினஸ் ஒர்க்கு, அது எல்லாத்தையும் அப்படியே பார்க்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதெல்லாம் முடிச்சுட்டு நீங்க நைட்டு வரீங்க இல்லையா வீட்டுக்கு, எப்படியும் ஈவினிங் 7-8 மணி போல எல்லாருமே வீட்டுக்கு வந்துருவாங்க, அதிகபட்சம் 9 மணிக்காவது வந்துருவாங்க. அதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னா, வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப ஒரு தடவை குளிக்கணும். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு, ரெஸ்ட்னா தூங்கிடக்கூடாது, சும்மா கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி குளிச்சுட்டு அருகாமையில இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு போய் வந்து தரிசனம் பண்ணணும். அந்த சிவாலயத்துல மேக்சிமம் சிவராத்திரினாலே இறைவனுக்கு எல்லா சிவாலயங்கள்லயும் 4 கால பூஜை வந்து இரவு நேரத்துல நடக்கும். அது வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒரு கோயில்ல டைம் வித்தியாசப்படுமே தவிர்த்து, மத்திய காலப்படி வந்து பாத்தீங்கன்னா மாலை 6 மணி, அதாவது சந்திர உதயம் ஆடுறதுல இருந்து தான் சிவராத்திரி நமக்கு வந்து கணக்கு. எப்படி ஒரு நாளும் சூரிய உதயம்னு பஞ்சாங்கத்துல போட்டிருப்பாங்க. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சூரிய உதயம் காலையில 6 மணி 7 நிமிஷத்துக்கு, இன்னைக்கு சூரிய உதயம் காலையில 6 மணி 10 நிமிஷத்துக்கு, அது மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா. அது போல சந்திர உதயம்னு ஒண்ணு உண்டு. அந்த சந்திர உதயம் ஆரம்பிச்சாதான் சிவராத்திரிக்கான நேரமே ஆரம்பிச்சதாக அர்த்தம். அப்ப அந்த இரவு பொழுதுல நம்ம வந்து கண் விழிக்கணும். சரிங்களா? இரவு பொழுது முக்கியமா நம்ம வந்து தூங்காம கண் விழிச்சு இருக்க வேண்டிய ஒரு நேரம் அது. அந்த நேரத்துல நம்ம கோவில்ல போய் வழிபாடு பண்ணணும் இறைவனை. கோவில்ல போய் என்ன வழிபாடு பண்றதுன்னா, நம்ம வந்து இன்னைய காலகட்டங்கள்ல கோவில்ல தான் பல பிரச்சனைகள் வந்து சில பேர் வந்து கோயில்ல பிரச்சனை பண்றதுக்குன்னே வராங்க. அதனால வந்து என்னன்னா, அங்க வந்து நம்ம போய் சாமியை பார்த்தோமா, பார்த்துட்டு ஏதாவது ஓரமா ஒரு இடத்துல வந்து உட்காந்துருங்க. ஏன்னா யாரோடையும் பேச வேண்டாம், யாரோடையும் எந்த தொடர்பும் வச்சுக்க வேண்டாம். ஏன்னா இங்க வந்து ஒரு காலம் கோவில்ல வந்து வழிபாடு கொண்டு ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா இன்னைய காலகட்டத்துல வந்து என்னன்னா, ஒரு சில பிரச்சனைகள் கோவில்லயே வருது. அதனால என்ன சொல்றேன்னா, நம்ம வந்து கோயிலுக்கு, ஏன்னா இது வந்து ஒரு பொன்னான ஒரு காலம். என்னன்னா இந்த ஒரு நாள நம்ம தவற விட்டுட்டோம்னு சொன்னாக்கா, அடுத்தது 364 நாட்கள் நம்ம வெயிட் பண்ணணும் திருப்பி. ஏன்னா இது ஒரு வருடத்துல ஒரு முறை வரக்கூடிய ஒரு திருவிழா. அதனால இதை விட்டுட்டோம்னா திருப்பி ஒரு வருஷம் வெயிட் பண்ணணும். அதனால கோவில்ல சாமியை தரிசனம் பண்ணணுமா, தரிசனம் பண்ணிட்டு நம்ம பாட்டு எங்கேயாவது ஒரு ஓரமா உட்காந்துருங்க. கையில இந்த மாதிரி திருவாசகம், இப்ப எல்லாம் செல்லுலயே இருக்கு, செல்லுலயே இல்லாததே கிடையாது. ஏன்னா 4 வேதத்துல இருந்து, புராண இதிகாசத்துல இருந்து, அதுக்கப்புறம் 18,000 திருமுறை பாடல்கள்ல இருந்து எல்லாம் செல்லுலயே இருக்கு. அதனால புக்கு எடுத்துட்டு போகணுங்கிறது கூட இல்லை. அதை வந்து நமக்கு தெரிஞ்ச இதை படிச்சுக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்கலாம். எதுவுமே தெரியலனா கூட பரவாயில்ல, சிவசிவான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஓரமா நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்தோம்னாலே ரொம்ப நல்ல விதமா இருக்கும். 4 கால பூஜை வந்து இறைவனுக்கு நடக்கும். அது வந்து ஒரு கோவில்ல ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் முன்ன பின்ன டிஃபரெண்ட் இருக்கும். ஆனா எப்படியும் எல்லா சிவாலயங்கள்லயும் உங்களுக்கு 4 கால பூஜை நடக்கும். அந்த 4 கால பூஜைய தரிசனம் பண்ணி முடிச்சிருங்க. 4ஆம் கால பூஜை முடிஞ்ச பிறகு அர்த்தஜாம பூஜை நடக்கும். அந்த அர்த்தஜாம பூஜை முடிஞ்ச உடனே இந்த விரதம் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து பிரசாதம் வந்து விநியோகம் பண்ணுவாங்க. அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு நம்ம வந்து விரதத்தை பூர்த்தி பண்ணிக்கணும். இது ஒண்ணு. அதுக்கு அடுத்தது மறுநாள் காலையில, ஏன்னா உங்களுக்கு 4ஆம் காலம் முடியவும் மறுநாள் புதன்கிழமை வரவும் உங்களுக்கு டைம் வந்து கரெக்டா வரும். அது முடிஞ்ச உடனே வந்து என்னன்னா, விரதம் முடிச்சிடுறீங்களா, விரதம் முடிச்சுட்டு அன்னைய பகல் பொழுது நம்ம புதன்கிழமை, அதாவது நான் சொல்றது வியாழக்கிழமை 26வது நாள் வந்து ஃபுல்லா நம்ம கண் விழித்து விரதம் இருக்கிறோம். 27ஆம் தேதி வியாழக்கிழமை காத்தால நம்ம எப்பயும் போல நம்முடைய வேலையை பார்க்கணும். பகல் நேரத்துல தூங்கக்கூடாது. 27ஆம் தேதி காலையில சூரிய உதயத்துல இருந்து சூரிய அஸ்தமனம் வரையிலும் தூங்காம இருக்கணும். அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இவ்வளவு நேரம் நம்ம இருந்த பலன் எல்லாம் அது தூங்குறது அவ்வளவு ஒரு உச்சிதமான ஒரு இது கிடையாது. அதனால தூங்காம இருந்துட்டு சாயங்காலம் 7 மணிக்கு மேல, வியாழக்கிழமை சாயங்காலம் 7 மணிக்கு மேல நம்ம ரெஸ்ட் எடுத்து தூங்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு மேல இருக்கணும்னு நினைச்சாலும் இருக்க முடியாது. ஏன்னா முதல் நாள்லாம் நம்ம அந்த அளவுக்கு கண் முழிச்சதுனால ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வரும். சரி படுத்து தூங்கிடலாம். இதே வந்து ஒரு டிராவலுக்குள்ள இருக்கிறவங்க, இது மாதிரி வந்து பிசிக்கலா அதிகமான ஒர்க்ல இருக்கிறவங்களுக்கு சில விதிவிலக்குகள் உண்டு. இப்ப வந்து நான் வந்து ஒரு நாளைக்கு 2-3 மணி நேரம் டிரைவே பண்ற மாதிரி இருக்கு, நான் இங்க இருந்து அங்க போகணும், அங்க இருந்து இங்க போகணும் அப்படிங்கிறவங்க எல்லாம் வந்து
கொஞ்சம் நீங்க ரெஸ்ட் எடுக்கிறதுனா கூட பெரிய தப்பு கிடையாது. ஏன்னா உங்களுடைய உடல் சூழ்நிலைய பார்த்துங்க. இறைவன் வந்து எல்லாரையும் வந்து அவர் எதிர்பார்க்கறது என்னன்னா, நல்ல ஒரு அன்பா பக்தியா இருக்கணுங்கிறத எதிர்பார்க்கிறாரே தவிர்த்து இதெல்லாம் வந்து சொல்லி இருக்கு. நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சனாதன தர்மத்துல சைவத்துல வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் கடைபிடிக்க சொல்லியிருக்கு. ஆனா அது நம்ம எல்லாராலையும் கடைபிடிக்க முடியுமாங்கிறது அவரவருடைய ஆஹ் இருக்க வைக்கக்கூடிய வாழக்கூடிய சூழ்நிலைகளை பொறுத்து அது வந்து மாறுபடும். சரி, அதனால வந்து உங்களால என்னென்ன கடைபிடிக்க முடியுதோ கடைபிடிக்க. கடைபிடிக்க முடியல அப்படின்னாக்கா ஒரு ரொம்ப பெரிய ஒரு தண்டனைக்குரிய குற்றமான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்னென்ன சாஸ்திரத்துல நமக்கு சொல்லப்பட்டிருக்கோ அதை செய்யறதுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா முயற்சி பண்ணுவோம். அதுக்கு அடுத்தபடியாக வந்து என்னன்னா, இப்ப கோவிலுக்கும் சரி வீட்லயும் சரி பூஜை பண்றது எப்படிங்கிறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். கோவில்ல பூஜை வந்து 4 கால பூஜை நடக்கும். அந்த 4 கால பூஜையில நம்மால இயன்றது இறைவனுக்கு அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கலாம். சகல விதமான திரவியங்களையும் கொண்டு அன்னைக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. நம்ம மெயினா வாங்கி குடிக்க வேண்டியது, நான் ஒரு சில பொருட்கள் சொல்றேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னாக்கா நீங்க எந்த கோயிலுக்கு போறீங்களோ அந்த கோயில்ல இதை வாங்கி கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. பால், விபூதி, தேன், சந்தனம், பன்னீர், இந்த 5 ஜாமான் தான் மிக முக்கியமான அபிஷேக பொருட்கள். அதுக்கு மேல உங்களால என்ன வாங்கி கொடுக்க முடியுமோ வாங்கி கொடுக்கலாம். இதுவும் இந்த 5 பொருட்களும் வந்து கணக்கு கிடையாது. 100 கிராம் வாங்கணும், அரை கிலோ வாங்கணும், 1 கிலோ வாங்கணும், 5 லிட்டர் பால் வாங்கணும், அதெல்லாம் கணக்கு இல்லை. உங்களுடைய சக்திக்கு உங்க பொருளாதாரத்தினால என்ன செய்ய இயலுமோ அதை வந்து செஞ்சாலே போதும். இதை தவிர்த்தும் நீங்க எந்த பொருள் வேணாலும் வாங்கி கொடுக்கலாம். ஆனா இந்த 5 பொருள் முடிஞ்ச அளவுக்கு வாங்கி கொடுங்க. இந்த 5ம் முடியலன்னா கூட ஏதாவது ஒரு பொருளாவது வாங்கி கொடுங்க. இது ஒண்ணு. மிக முக்கியமாக அன்னைக்கு வில்வம் தான் நம்ம வந்து இறைவனுக்கு சமர்ப்பிக்க வேண்டியது. ஏகப்பட்ட அதுல வந்து புஷ்ப விதின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு அஷ்ட புஷ்பங்களை கொண்டு சுவாமிக்கு, அதாவது 8 விதமான புஷ்பங்களை கொண்டு அர்ச்சனை பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு. அது இல்லாம ஒரு காலத்துல செய்யக்கூடிய சிறப்பு வழிபாட்டு முறைகள் இதெல்லாம் நிறைய இருக்கு. இருந்தாலும் சுவாமிக்கு வில்வம் தான் வந்து பிரதானம். அதனால வந்து நம்ம வில்வத்தை வந்து வாங்கி கொடுக்கணும். நம்ம கையால பறிச்சு அன்னைக்கு கொடுக்க கூடாது. ஏன்னா சிவராத்திரி அன்னைக்கு வில்வம் பறிக்க கூடாதுங்கிறது சாஸ்திரம். அதனால முதல் நாள் வந்து பிரதோஷமா வந்தது. அதனால திங்கட்கிழமையே நம்ம வந்து வில்வத்தை நம்ம பறிச்சு வச்சுக்கிறது தான் சிறப்பு. பறிச்சு வச்சுட்டு கொடுக்கலாம். இல்லைன்னா யாரா பறிச்சிருந்தாங்கன்னா, ஏன்னா கோயில் வாசல்லையே வில்வம் எல்லாம் விற்கிறாங்க இல்லையா, அதனால அந்த வில்வத்தை நம்ம காசு கொடுத்து வாங்கி கொடுக்கலாம். அதுவும் ஒன்றும் தப்பு கிடையாது. தாராளமா அதை வந்து செய்யலாம். அதுக்கு மேற்பட்டு நிறைய பூக்கள்லாம் இருக்கும். மல்லிகைப்பூ, முல்லைப்பூ, ஜாதி முல்லை, சந்தன முல்லை, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அரளியிலேயே நிறைய வகைகள் இருக்கு. அதே மாதிரி ரோஸ்ல நிறைய வகைகள் இருக்கு. பன்னீர் ரோஸ், ஆப்பிள் ரோஸ், இந்த மாதிரியான வகைகள்லாம் இருக்கு. அதுல நம்மளால என்ன வாங்கி கொடுக்க முடியுமோ எல்லாமே ஆப்ஷனல் தான். எதுவுமே வந்து இது கிடையாது, இதான் வாங்கி தரணும் அதுதான் வாங்கி தரணும்னு இல்லை. வாங்கி கொடுக்க வேண்டியது மஸ்ட்ன்னு சொன்னாக்கா அது வந்து வில்வம் தான். அது இல்லாம வேற எதை வாங்கி கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை. எது வாங்கினாலும் அதுல வில்வத்தையும் சேர்த்து வாங்கி கொடுத்தா போதும். சரி, இது வந்து நம்மால முடிஞ்சது. உங்களுடைய பொருளாதாரத்தை பார்த்து வாங்கி கொடுங்க. அதுக்கு அடுத்தது வீட்டுல பூஜை பண்றதுன்னா எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். சில பேருக்கு கோயிலுக்கு போக முடியாது, வீட்லயே 4 காலம் வந்து பூஜை பண்றேன் அப்படிம்பாங்க. அதுல வந்து 2 விதமான பூஜை முறைகள் இருக்கு. ஒண்ணு, விக்கிரகம் வச்சு வழிபாடு பண்றது. விக்கிரகம்னா சிலைன்னு பொருள். விக்கிரகம் இல்லாம போட்டோ வச்சு வழிபாடு பண்றது. இப்ப நம்ம முதல்ல போட்டோ வச்சு வழிபாடு பண்றத பார்த்துருவோம். போட்டோ வச்சு வழிபாடு பண்ணும்போது நம்ம அந்த 4 கால பூஜைகளுக்கு டைம் வந்து சாயங்காலம் 7 மணில இருந்து சாயங்காலம் 6 மணில இருந்து காலையில 6 மணி வரையும் வச்சுங்க டைம். ஒருத்தரும் ஒரு விதமான சூழ்நிலையில வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால அவரவருக்கு ஏற்ப 4 காலத்தை சூஸ் பண்ணீங்க. நான் வந்து தோராயமா ஒரு கால மதிப்பு சொல்றேன். அது உங்களுக்கு செட் ஆச்சுன்னா அதை சூஸ் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு எந்த டைம் சௌரியமா இருக்குதோ அதை வச்சுங்க. ராத்திரி 10 மணிக்கு முதல் காலம், 12 மணிக்கு 2ஆம் காலம், 2 மணிக்கு 3ஆம் காலம், 4 மணிக்கு 4ஆம் காலம். இது வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சூஸ் பண்ணி சொல்ற விஷயம். இது உங்களுக்கு செட் ஆகுதா ஆகலையாங்கிறது உங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து வச்சுங்க. இந்த காலத்துல சாமி முன்னாடி
விளக்கேத்தி ஊதுபத்தி சாம்பிராணி வச்சு நம்ம காலையில எப்படி பண்றோமோ அதே மாதிரி ஏதாவது ஒரு நைவேத்தியங்களை வச்சு நம்ம வந்து இறைவனுக்கு வழிபாடு பண்ண வேண்டியதான். மிக முக்கியமாக திருமுறைகள், இந்த மாதிரி மந்திரங்கள், ஸ்லோகங்கள் இதெல்லாம் சொல்லிக்கிறது. இது வந்து ஒரு வழிபாடு. இது வந்து போட்டோ மட்டும் வச்சு வழிபாடு பண்றது. அதுக்கு அடுத்தது சிலை வச்சிருந்தாக்கா, சுவாமி சிவலிங்கமா வச்சிருந்து விக்கிரக வழிபாடு பண்றவங்க அவசியம் அன்னைக்கு அபிஷேகம் பண்ணணும். இது அபிஷேகம் 108 விதமான திரவியங்களை கொண்டு அபிஷேகம் பண்ணலாங்கிறது விதி. ஆனா நம்ம கிட்ட வந்து 108 விதமான திரவியங்கள்லாம் நமக்கு கொஞ்சம் சிரமம். அதனால வீட்டுல வழிபாடு பண்றவங்க 2 விஷயம், ஒண்ணு பால், இன்னொன்னு சந்தனம். இது 2யும் அபிஷேகம் பண்ணா போதுமானது. அதுக்கு அடுத்தது அபிஷேகம் பண்றது எப்படின்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அதனால அதை அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேல வந்து ஏதாவது ஒரு வஸ்திரம், துணியை வச்சு சுவாமியை நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு சுவாமிக்கு சந்தனம் வச்சு, குங்குமம் வைக்க வேண்டியதுல சந்தனம் மட்டும் வச்சுட்டு மேல விபூதிய சுவாமிக்கு கொட்டி, அதாவது விபூதியை கொட்டுறதுனா அபிஷேகம் பண்றது பொருள். இந்த விபூதியை சுவாமி மேல கொட்டி அதை விபூதியும் தொடச்சி விட்டுணும். சுவாமி வந்து சுத்தமா இருக்கணும், விபூதியோட இருக்கக்கூடாது. அது எல்லாத்தையும் தொடச்சி கிளீன் பண்ணிட்டு குங்குமம் வைக்க வேண்டியதுல சந்தனம் மட்டும் வச்சுட்டு அதுக்கு மேல விபூதியால அபிஷேகம் பண்ணி அந்த விபூதியும் தொடச்சிட்டு சுவாமிக்கு வில்வம், அதுக்கு அடுத்தது உங்களுக்கு அங்க என்ன பூ கிடைக்குதோ அந்த பூவை வந்து சுவாமி மேல போட்டு சுவாமிக்கு அலங்காரம் பண்ணிட்டு இந்த சிவ அஷ்டோத்திரம்னு சொல்லி ஒரு மந்திரம் ஒண்ணு உண்டு. சிவாய நமக, மகேஸ்வராய நமக, சம்பவே நமக, பினாகினே நமக, சசிதேகராய நமக, இப்படி வரும். அது முடிஞ்சவங்க சொல்லலாம். அப்படி இல்லைன்னாக்கா இந்த இது வந்து பாத்தீங்கன்னா கற்றவர்கள் உண்ணும் கனியை போற்றி அப்படின்னு அப்பர் சுவாமிகளுடைய திருத்தாண்டகம் ஒண்ணு இருக்கு. அந்த திருத்தாண்டகத்தை நம்ம வந்து பாராயணம் பண்ணலாம். அது தமிழ்லயே இருக்கும். அது எளிமையான பாடல். அது 10 பாட்டு தான், ரொம்ப எளிமையா இருக்கும். அது எதுவுமே இல்லையா, இருக்கவே இருக்கு சிவபுராணம். அதுக்கு மிஞ்சினது வேற வந்து பாத்தீங்கன்னா வேற ஒண்ணுமே இல்லை. அந்த சிவபுராணத்தை பாடி இறைவனுக்கு தூப தீபத்தை காட்டுறது. தூபம்ங்கிறது அதான் ஊதுபத்தி சாம்பிராணி. தீபம்னா ஒரு விளக்கு எடுத்து நம்ம பூஜைக்கு விளக்கு ஏற்றி வச்சுதானே பூஜை பண்ணுவோம் எப்படியும். அந்த விளக்கையே சுவாமி கிட்ட காட்டுறது தூபமாயிடும், தீபமாயிடும். அதற்கு அடுத்தது நெய்வேத்தியம். முதல்ல தீபம், அதுக்கு அடுத்து முதல்ல தூபம், அதுக்கு அடுத்தது தீபம். முதல்ல சாம்பிராணி ஊதுவத்திய சாமி கிட்ட காட்டணும், அது வந்து தூபம் காட்டுறது. அதுக்கு அடுத்தது ஒரு விளக்கு எடுத்து காட்டணும், அது வந்து தீபம் காட்டுறது. அதுக்கு அப்புறமேட்டு நெய்வேத்தியம். நெய்வேத்தியங்கிறது இறைவனுக்கு நம்ம திரு அமுது ஊட்டுறதுன்னு பேரு. அதாவது சாமிக்கு படையல் வைக்கிறது அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் நம்ம புரியுற மாதிரி இருக்கும். அது என்ன செய்யலாம்னா, நம்ம சக்திக்கு என்ன செய்ய முடியுமோ செய்யலாம். ஒரு மணியா பாலை காய்ச்சி அதுல சர்க்கரையை போட்டு பாலை வச்சு நைவேத்தியம் பண்ணலாம். இல்லைன்னு சொன்னாக்கா பால், வாழைப்பழம், மற்ற பழங்கள்லாம் இருக்கு இல்லையா, ஆப்பிள், ஆரஞ்சு, இது மாதிரியான பழம், காஞ்ச திராட்சை, பாதாம், பிஸ்தா, முந்திரி, இது மாதிரியான ட்ரை ஃப்ரூட்ஸு, பேரிச்சம்பழம், இது மாதிரி எல்லாம் வைக்கலாம். இல்லையா வெறுமனையா சாதம் வடிச்சு அந்த சாதத்துல ஒரு 2 சொட்டு எண்ணெயோ இல்ல நெய்யவோ விட்டு அதுல வந்து 2 துளி உப்பை போட்டு சுத்தமான அன்னமா நைவேத்தியம் பண்ணலாம். அதுவும் இல்லையா சாதத்துல தயிரை மிக்ஸ் பண்ணி உப்பை போட்டு தயிர் சாதமா நைவேத்தியம் பண்ணலாம். இது எல்லாமே நம்மளுடைய ஒரு இது சூழ்நிலையை பொறுத்துதான். குறைஞ்சபட்சம் 2 வாழைப்பழத்தை வாங்கி ஒரு சீப்பு வாழைப்பழம் வாங்கினா நம்ம ஈஸியா 4 கால பூஜையே பண்ணிடலாம். ஒரு காலத்துக்கு 2 வச்சோம்னாலே வேலை முடிஞ்சது. அந்த நைவேத்தியம் பண்ணும் பொழுது அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலம்னு ஒரு பாட்டு ஒண்ணு உண்டு. திருமுறையில அப்பர் சுவாமிகள் பாட்டு, சிதம்பரத்துடைய திருப்பதிகம். அந்த பாட்டை நீங்க நெட்ல சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து 10 பாடல்களை கொண்டது ஒரு பதிகம். அது 10ம் பாடுறது சிறப்பு. 10ம் பாட முடியலனாலும் வெறும் அந்த ஒரே ஒரு பாடல், அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலம், அந்த ஒரு பாட்டை மட்டும் பாடினா போதும். அதுக்கு அடுத்தது என்னன்னா, நம்ம வந்து சாப்பிட்ட உடனே என்ன பண்ணுவோம்னா, எல்லாரும் செய்யற செயல் சாப்பிட்ட உடனே தண்ணி குடிப்போம். அது மாதிரி இறைவனுக்கு நெய்வேத்தியம் காட்டுற உடனே தண்ணிய இறைவனுக்கு காட்டணும். அது தீர்த்தம் சமர்ப்பியாமின்னு சொல்லுவாங்க. அது வந்து எப்படின்னா, ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு பாத்திரம் வச்சிருப்பீங்க இல்லையா பூஜை பண்றதுக்கு, அந்த பாத்திரத்துல இருக்க தண்ணியை எடுத்து சும்மா ஒரு கீழே 3 தடவை தெளிங்க தரையில. அதுவே போதும். தெளிக்கும் போது விருப்பம் இருக்கிறவங்க தீர்த்தம் சமர்ப்பியாமின்னு சொல்லிட்டு தெளிக்கலாம். அதுல இன்னும் நிறைய மந்திரங்கள்லாம் உண்டு. அதெல்லாம் தீட்சை எடுத்து பூஜை பண்றவங்களுக்கு வரும். சாதாரணமா பூஜை பண்றவங்களுக்கு இதுவே போதும். சாதத்தை இறைவன்கிட்ட காட்டும் போது இது வந்து ஞாபகத்துல வச்சுக்கணும். அன்னம்பாளிக்கும்
தில்லை சிற்றம்பலம் அப்படிங்கிற பாடல் வந்து நம்ம அவசியம் சொல்லணும். அதுக்கு அடுத்து தீர்த்தத்தை இறைவனுக்கு சமர்ப்பிச்சிட்டோம். அதுக்கு அடுத்தது தீபாராதனை காட்டணும். தீபாராதனைங்கிறது என்னன்னா சூடம் இல்ல விளக்கு வச்சு காட்டுறதும் காட்டலாம், கற்பூரம் வச்சு காட்டுறதும் காட்டலாம். அது நம்ம சௌரியம் தான். தீபாராதனை காட்டும் பொழுது என்னன்னா கற்பனையை கடந்த ஜோதி கருணையே உருவமாகின்னு ஒரு பெரிய புராண பாடல். அந்த பாடலை பாடிதான் வந்து நம்ம தீபாராதனை காட்டணும். இதுதான் வந்து முறை. தீபாராதனை காட்டின உடனே பூஜை முடிஞ்சுதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா எந்திரிச்சு நின்று நம்மளே 3 தடவை சுத்திக்கணும். 3 தடவை சுத்திட்டு கீழே விழுந்து, கோயில்ல எப்படி விழுந்து கும்பிடுறோமோ அது மாதிரி கீழே விழுந்து சாமி முன்னாடி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நமக்கு ஏதாவது வேண்டுதல் இருக்கும் இல்லையா, எனக்கு வேலை கிடைக்கணும், திருமணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், கடன் அடையணும், வீடு கட்டணும், இது மாதிரி உங்களுக்கு என்ன நியாயமான கோரிக்கை இருக்கோ அந்த கோரிக்கையை சாமிகிட்ட சொல்லி விண்ணப்பமா வச்சு வேண்டணும். அதெல்லாம் வேண்டி முடிச்சுட்டு கடைசியா கொஞ்சம் பூவை கையில அள்ளிக்கிங்க. உதிரி பூவோ மாலையோ ஏதோ ஒண்ணு கையில அள்ளிட்டு நம்ம 2 கையிலயும் வச்சுக்கணும். பூவை வச்சுக்கிட்டு என்னன்னா இது நான் வந்து சிவ பூஜை பண்ணியிருக்கிறேன், எனக்கு தெரியாது எப்படி பூஜை பண்ணணும்னு, இந்த பூஜையில ஏதாவது குற்றங்குறைகள் இருந்தா சுவாமி வந்து மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி 2 கையிலையும் பூவை வச்சுட்டு சுவாமி மேல நம்ம இதை மெயினா சொல்லணும். இந்த பூஜையில ஏதாவது குற்றம் குறைகள் இருந்து, ஏன்னா இது வந்து பிராயச்சித்த மந்திரம்னு சொல்லி பேரு. இது வந்து இதுல உண்டு, பூஜையில உண்டு பிராயச்சித்தத்துக்கு என்ன மந்திரம்னு சொல்லிட்டு அதை வந்து வெளியில சொல்ல மாட்டாங்க. அது குரு மூலியமா கத்துக்கிறது. அதனால என்னன்னா கையில பூவை வச்சுக்கிட்டு ஏதாவது குற்றங்குறைகள் இருந்ததுன்னா மன்னிச்சிங்கன்னு சொல்லி சாமி கிட்ட சொல்லிட்டு சாமி தலையிலேயே அந்த பூவை போட்டுட்டு நம்ம பூஜையை வந்து நிறைவு பண்ணிக்க வேண்டியதுதான். இதுதான் ஒண்ணு. மிக முக்கியமாக அன்னைய நாளை வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணிடவே கூடாது. ஏன்னா வேலை பார்க்குற இடத்துலயும் சரி, நம்ம வீட்டுலயும் சரி, கோவில்லையும் சரி, கண்டிப்பா அன்னைக்கு நமக்கு ஏதாவது சோதனைகளை கொடுக்குற மாதிரியே வந்து என்னன்னா சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். கோயிலுக்கு போய் நம்ம நிம்மதியா சாமி கும்பிடலான்ட்டு போவோம். அப்பதான் தேவையில்லாம எவனா ஒருத்தன் ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணி விட்டுட்டு போயிடுவான். இது மாதிரியான நிறைய சங்கடங்கள் கஷ்டங்கள் இதெல்லாம் இருக்கும். அன்னைக்கு என்னன்னா நம்மளுடைய சிந்தனை வந்து யார் எது சொன்னாலும், அதாவது கண் குருடு காது செவிடு வாய் ஊமங்கிற மாதிரி அன்னைய ஒரு நாள் நம்ம வந்து எதுவுமே வாயை திறக்காம சிவசிவான்னு சொல்லிட்டு இறைவனுடைய சிந்தனையிலேயே போயிடணும். ஏன்னா என் லைஃப்ல சிவராத்திரிலாம் நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். அன்னைக்குதான் தேவையில்லாத பிரச்சனைகளே கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒண்ணு சண்டை வரும். மெயினா கோவிலுக்கு நம்ம போறது நம்மளுடைய நோக்கம் என்ன, இறைவனை தரிசனம் பண்ணணுங்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்கு தான் நம்ம கோயிலுக்கு போறோம். ஆனா அங்கதான் தேவையில்லாத பிரச்சனையா பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய நடக்குது இந்த மாதிரி, எல்லா கோவில்லயும் நடக்குது. அதனால என்னன்னா அங்க வந்து கோவில்ல இருக்கிறவங்க பேசினாலும் சரி, இல்ல நம்மள மாதிரி தரிசனத்துக்கு வந்திருக்க கூடியவர்கள் பேசினாலும் சரி, இல்ல கோவில்ல திருப்பணி செய்யக்கூடியவர்கள் பேசினாலும் சரி, யாரு எது பேசினாலும் சரி, காதுலயே வாங்காம அவன் பாட்டு ஏதாவது கத்திட்டு போறான்னு சொல்லிட்டு நம்ம நோக்கம் சாமியை கண்ணு பார்க்கணும். அந்த இடத்துல இருந்து சுவாமியை தரிசனம். ஏன்னா அன்னைக்கு அங்க ரொம்ப நேரமும் சுவாமிகிட்ட நிக்க கூடாது. ஏன்னு வச்சுங்க, நம்மளை போலதான் எல்லாரும். நம்ம எப்படி இறைவன்கிட்ட வழிபாடு பண்ணணும்னு வந்திருக்கோமோ அதே எண்ணம் அதே ஒரு பாசத்தோட தான் இறைவனை தரிசிக்கணுங்கிற நோக்கத்தோட எல்லாரும் வந்திருப்பாங்க. அப்ப நம்ம இன்னொருத்தவங்களுக்கு தொந்தரவாகவும் நம்ம இருக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு ஒருத்தன் தொந்தரவு கொடுக்குறான்னு நம்ம ஒதுங்கி போகணும்னு நினைக்கிறோமோ அது போல நம்ம வந்து பிறருக்கு தொந்தரவு இல்லாத மாதிரி நடந்துக்கிறதும் அது நம்ம கையில தான் இருக்குது. அதனால அன்னைக்கு வந்து ரொம்ப நேரம் சுவாமிகிட்ட இல்லாம நம்ம சுவாமியை தரிசனம் பண்ணோமா அடுத்து உடனே கிளம்பி வந்து எங்கேயாவது ஓரமா ஒரு இடத்துல உட்காந்துடணும். மெயினா அன்னைக்கு வந்து பேசவே பேசாதீங்க. நம்மளுடைய முழுக்க நம்ம சிந்தனை முழுக்க இறைவன் இடத்துல மாத்திரம்தான் இருக்கணும். ஏன்னா நான் சிவராத்திரியில நான் செஞ்ச தப்புனா அது இது ஒண்ணுதான். அது என்னன்னா ஒரு சில டைம் தெரியாதனமா யார்கிட்டயா ஏதாவது பேசி ஏதாவது பண்ணி அன்னைய நாளே வந்து பாத்தீங்கன்னா சொதப்பி போற மாதிரி ஆயிடும். ஏன்னா நம்ம போனதனுடைய நோக்கமே இது கிடையாது. நம்ம இறைவன் வழிபாடு பண்றதுக்கு தான் போறோம். ஆனா தேவையில்லாம ஏதாவது ஒண்ணு பேசி அதை எப்படி ஆரம்பிக்கும்னு வச்சுங்களேன். அதாவது 2 பேரும் பேசிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன ஊரும்பாங்க, அப்புறம் நீங்க என்ன ஊருமா, நான் இங்க வேலை பாக்குறேங்க, அப்படியா என்ன சம்பளம் வாங்குறீங்க, இந்த சம்பளம் வாங்குறேங்க, எனக்கு சம்பளம் பத்தவே இல்லைங்க, இந்த பிரச்சனை ஆகுதுங்க. இது மாதிரியான கதைகள் எல்லாம் பேசி 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 அன்னைய நாளை பொழுத வீணடிச்சு. மிக முக்கியமான விஷயம், நம்ம விரதம் இருக்கிறோம்னா நம்ம இறைவன் வழிபாட்டுலதான் நம்ம சிந்தனை இருக்கணும். இந்த மாதிரி பேசி பொழுத போக்குறதுக்கு பேர் வந்து விரதம் கிடையாது. சில பேர் சிவராத்திரி விரதம் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு லேட்டஸ்ட் ட்ரெண்ட் ஒண்ணு வந்திருக்குங்க. என்னன்னா இந்த சிவராத்திரிக்கும் வைகுண்ட ஏகாதசிக்கும் வந்து என்ன பண்றாங்கன்னா சினிமா தியேட்டர்ல படம் போடுறாங்க. புது படம் ஏதாவது ஒரு படத்தை போட்டுடுறாங்க. அது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா 2 காட்சி போடுறான்.
அது அது எப்பயுமே 10 மணிக்கு நைட் ஷோல ஒரு டைம் ஒண்ணு உண்டு. அதுக்கப்புறம் ராத்திரி 1 மணிக்கு ஒரு படம் ஒண்ணு புதுசா ஏதோ ஒரு படத்தை போடுறான். அது 1 மணில இருந்து 5 மணி வரையும் அந்த படத்தை பாக்குறது. அது எதுக்குன்னா கண்ணு முழிக்கிறதான். எனக்கு கண்ணு முழிக்கிறது, நீ சினிமாவை பார்த்துட்டு கண்ணு முழிச்சீன்னா அது விரதத்துல சேர்த்துக்கீங்கன்னா சேர்த்துக்கே கிடையாது. நீ சும்மா கண்ணு முழிச்சிருக்கன்னு அர்த்தம். அதுக்கு எதுக்கு நீ செல்லுலயே பாத்துரு, செல்லுலயே படம் இருக்கே அதையே பார்த்துட்டு போயிடலாமே. அது எதுக்கு தியேட்டர்ல போய் காசு கொடுத்து படம் பார்த்துக்கிட்டு. அதனால அதெல்லாம் விரதத்துல சேர்த்துக்க ஆகுமானா சேர்த்துக்க ஆகாது. நம்ம முழுக்க முழுக்க சுவாமிகிட்ட இருக்கிறது மட்டும்தான் விரதத்துல சேர்த்துக்க ஆகும். இந்த பசங்களோட சேர்ந்து கிண்டல் அடிச்சுக்கிட்டு கேலி அடிச்சுக்கிட்டு இப்போ இதெல்லாம் நிறைய நடக்குது. காலேஜ் ஸ்டூடெண்ட்டுகள்லாம் கோயிலுக்கு வரானுங்கன்னா சும்மா இருக்கிறது இல்லை. இப்போ கிண்டல் கேலின்னு சொல்லிட்டு அவன் கண்ணு முழிக்கிறது நம்ம எதுக்காக அந்த கண்ணு முழிக்கிறோங்கிற நோக்கத்தையே மறந்துட்டு அந்த டயத்தை பொழுது போக்கணுங்கிற நோக்கத்துல வரான். அதாவது என்னன்னா ராத்திரி 7 மணில இருந்து காலையில 7 மணி வரையும் டயத்தை போக்கணும். அதுக்கு தூக்கம் வராம இருக்கிறதுக்கு ஏதாவது செய்யணும், போகணும், வரணும்னு இந்த மாதிரியான நோக்கத்துல வர்றது. அது முழுக்க முழுக்க அது தவறு, அபத்தம். அது மாதிரி செய்யக்கூடாது. சரி, இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு மறுநாள் வியாழக்கிழமை அன்னைக்கு பகல்ல தூங்காம இருக்கிறது தான் ரொம்ப சிறப்பு. ஏன்னா நம்ம எல்லாருமே வேலையில இருக்கிறோம். நினைச்சாலும் தூங்க முடியாது. காலையில ஒரு 8-9 மணிக்கு ஆபீஸ் போனோம்னா திருப்பி நமக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மேலதான் கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கும். ரொம்ப உடல்நலம் பாதிக்கப்பட்டவங்க, அதாவது என்னால ரொம்ப முடியலைங்க அப்படிங்கிறவங்களுக்கு சில விதிவிலக்குகள் உண்டு. நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னாக்கா தப்பு கிடையாது, ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஆனா சாஸ்திரத்துல ரெஸ்ட் எடுக்க கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கு, தூங்கக்கூடாது அன்னைக்கு ஒரு நாள் அப்படின்ட்டு. இருந்தாலும் நம்மளுடைய கால நேர சூழ்நிலை கருதி நம்மளுடைய உடலுடைய இதை கருதி உடல்நிலை கருதி நம்ம ஓய்வு எடுக்கிறதுனா எடுத்துக்கலாம். அது ஒன்றும் பெரிய தண்டனைக்குரிய குற்றங்களோ இதுவோ பாவங்களோ கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி சொல்லுவாங்க, அந்த சிவராத்திரியில மிக முக்கியமான காலகட்டம் அப்படிங்கிறது இரவு 12 மணில இருந்து 3 மணி வரையும் தான். அதாவது சுவாமி 1 to 1:30 தான் அந்த லிங்கோத்பவராக காட்சி கொடுத்தாரு. அடிமுடி தேடிய படலம்னு சொல்லிட்டு அதெல்லாம் நம்ம சிந்தனை பண்ணியிருப்போம். அது மாதிரி அந்த கட்டத்துல ரொம்ப அதாவது சிவராத்திரியினுடைய உச்சபட்ச நேரமே அந்த ஒரு நேரம் தான். அந்த 12 மணில இருந்து ஒரு 3 மணி வரையும் அதுதான் 3ஆம் காலத்துக்கான நேரம். அதனால அந்த ஒரு 3 மணி நேரம் ரொம்ப 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 நம்ம சிரத்தையாக இருக்க வேண்டிய ஒரு நேரம். அந்த நேரத்துல முழுக்க முழுக்க இறைவனுடைய சிந்தனையிலேயே தான் நம்ம அந்த நேரத்தை கழிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதே மாதிரி அன்னைக்கு விளக்கு இல்லாத சிவாலயங்கள், அதிகமா வழிபாடு இல்லாத சிவாலயங்களுக்கு போகும். என்னன்னா இப்ப உதாரணத்துக்கு சிதம்பரம் நடராஜர் கோவில், திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில், அதே போல திருவாரூர் தியாகராஜா கோவில், திருவையாறு ஐயாரப்பர் கோவில், இது மாதிரியான கோவில்லாம் ரொம்ப பிரபல்யமான கோவில்கள். இங்கெல்லாம் சதா சர்வ காலமும் மக்கள் கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அங்க எந்நேரமும் வழிபாடு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம அந்த நேரத்துல அந்த கோயிலுக்கெல்லாம் போனாலும் நம்மளால நிம்மதியா சாமியும் பார்க்க முடியாது. ஏன்னா அவ்வளவு ரஷ், அவ்வளவு கூட்டமா இருக்கும். அதை விட்டுட்டு நம்ம ஏரியால இருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ள ஏதாவது ஒரு சிவாலயம் இருக்கும். ஆள் அரவமே அங்க இருக்க மாட்டாங்க. நித்தியப்படி பூஜை கூட அந்த கோயில் எல்லாம் நடக்காது. யாராவது ஒருத்தர் எங்கேயா இருந்து யாராவது குருக்கள் யாராவது வருவாங்க. அதுவும் அவரு டெய்லி வராரா, இல்ல 1 to 1 நாள் வராரா, இல்ல வாரத்துல ஒரு நாள் வராரான்னு தெரியாது. அது மாதிரி இருக்க கோயில் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரியான கோயிலுக்கு போய், ஏன்னா அந்த கோயில்ல அதிகமான கூட்டமும் இருக்காது, நம்ம சுவாமி கிட்ட நல்ல நிம்மதியா இருக்கலாம். அந்த மாதிரியான கோவிலுக்கு நம்மளால இயன்ற கைங்கரியம் இது மாதிரி ஏதாவது ஒண்ணு நம்ம வாங்கி கொண்டு கொடுக்கறது, இது மாதிரி ஏதாவது செய்யலாம். ஒண்ணுமே கொடுக்க முடியலனாலும் பரவாயில்ல, அன்னைய காலகட்டத்துல அந்த கோயிலை கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணி ஒரு விளக்கு ஏத்தி இருக்கிறதுலே மிகப்பெரிய பரிகாரமே அந்த விளக்கு ஏத்துறதுலதான் ரொம்ப நம்முடைய கர்ம வினைகள் அனைத்தையும் நீக்கிறதுக்கு 2 விஷயம்தான் சொல்றாங்க. ஒண்ணு, ஆலயத்துல, அது எந்த ஆலயமா வேணா இருக்கலாம், சிவாலயம்னு இல்லை, எந்த ஆலயமா இருக்கலாம், அந்த ஆலயத்துல நம்ம விளக்கு ஏற்றணும். ஆலயத்துல விளக்கு ஏத்துறதுன்னா இப்ப ஏதோ லேட்டஸ்ட் ட்ரெண்ட்னா கோவில் மூலவர் சன்னதி ஒரு பக்கம் இருக்கு, எங்கேயோ ஒரு பக்கம் ஏதோ ஒரு பெரிய ஷட்டரை போட்டு வச்சிருக்காங்க, அந்த இடத்துல எல்லா விளக்கையும் வச்சு அகல் விளக்குல நம்ம திரி போட்டு ஏத்துற மாதிரி வச்சிருக்காங்க. அது விளக்கு ஏத்துறதுல வராது. நம்ம கையால
சாமி கிட்ட அது ஒரு கோயில் குருக்கள் அர்ச்சகர்கிட்ட கொடுத்தோம்னா நம்ம கைப்பட்ட எண்ணெய் நம்ம வாங்கி கொடுக்குற எண்ணெய் உள்ள கருவறையில எரியணும். அதுதான் சிறப்பு. அப்ப அது கருவறை உள்ள நம்ம போக போறது இல்லை. அப்ப அவர் குருக்கள்கிட்ட கொடுத்தோம்னா அவர் போட்டுருவாரு. போட்டாருன்னா வேலை முடியுது. அந்த எண்ணெய் எரியும் போது நம்மளுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம் நடக்கும். இன்னொன்னு என்னன்னா, உண்மையிலேயே பசியில இருக்கிறவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, அவனுடைய பசியை நம்ம போக்குறது. இன்னைய காலகட்டத்துல எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லாக்கா சில பேர் சாப்பாடு இல்லாம காசா கொடுக்குறாங்க. அவன் அந்த காசை சாப்பிடுவானான்னு கேட்டா அது டவுட். சில பேர் சாப்பாடே வாங்கி கொடுத்தாலும் எனக்கு நீ சாப்பாடெல்லாம் கொடுக்காத, எனக்கு காசா கொடுன்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு விஷயமே கிடையாது. அதனால இது இது மெயினான பரிகாரம் விளக்கேத்துறதா. அதுக்கு அடுத்தது உண்மையிலேயே பசியில இருக்கிறவனுடைய பசியை போக்குறது. அது இன்னைய காலகட்டத்துல கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால நம்ம கோவில்ல மூலவர் சன்னதியில விளக்கேத்துறதுக்கு பாருங்க. அதே மாதிரி எந்த கோயிலா மற்ற சன்னதியெல்லாம் இருக்கும், சுவாமி சன்னதியை தவிர்த்து மற்ற சன்னதியெல்லாம் இருக்கும். பிரகாரத்துல பிள்ளையார் இருப்பார், சுப்பிரமணியர் இருப்பார், துர்க்கை அம்மன் சன்னதி இருக்கும், பிரம்மா சன்னதி இருக்கும், மகாவிஷ்ணுவுக்கு சன்னதி இருக்கும். இது மாதிரி பைரவர் சன்னதி, சூரியன் சந்திரன் சன்னதி, இந்த சன்னதிகள்லாம் இருக்கும், பரிவார சன்னதிகள். இந்த சன்னதிகள்ல நம்ம கையால, அதாவது விளக்கேற்ற முடிஞ்சதுன்னா, சில இடத்துல நம்ம வெளியில நின்றுட்டு அந்த விளக்கு எரிஞ்சிட்டு இருக்க விளக்குல எண்ணெயை ஊத்துற மாதிரியான சன்னதிகள்லாம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுல நம்ம கையால அந்த எரிஞ்சிட்டு இருக்க விளக்குல எண்ணெயை ஊத்துறது ரொம்ப சிறப்பு. அது மாதிரி ரொம்ப பிரபல்யம் இல்லாத கோயிலுக்கு போங்க. யாருமே உதவிக்கு பண்ணாம இருக்கிற கோயில்ல நம்ம போய் வழிபாடு பண்ணிட்டு இது பண்றோம். எதுவுமே செய்ய முடியலனாலும் பரவாயில்ல, ஒரு 10 ரூபாய்க்கு வில்வோம், அந்த கோயிலை முடிஞ்ச அளவுக்கு கிளீன் பண்ண பார்க்கணும். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கோயில்ல அட்லீஸ்ட் ஒரு என்ன சொல்ற, ஒரு 10க்கு 10 ரூம் எந்த அளவுக்கு இருக்கு அந்த அளவுக்காவது கோயிலை நம்ம சுத்தம் பண்ற அளவுக்கு நம்மளால முடிஞ்சது முயற்சி பண்ணா போதும். அதுவே ஒரு பெரிய ஒரு விஷயம். அதே மாதிரி எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கோயில் இருக்கு அப்படின்னு, இப்ப இந்த மாதிரி ஆள் அரவம் இல்லாம அதிகமா கண்டுக்காம அதிக பூஜைகள்லாம் நடக்காம ஒரு கோவில் இருக்கு அப்படின்னாக்கா அதை தயவு பண்ணி அடுத்தவங்கள்ட்டையும் சொல்லுங்க. ஏன்னா இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்கு. அது மாதிரி இந்த கோவில்ல இது மாதிரி ஒண்ணுமே செய்யறது இல்லைங்க அப்படின்னு சொன்னோம்னா, அந்த கோவில்ல நம்ம சொல்லி வச்சு நம்ம மூலியமா ஒரு 2-3 பேர் வந்தாங்கன்னா அதுவும் ஒரு சிறப்பான ஒரு பலன் தான். அதனால இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. இதுதான் சிவராத்திரியினுடைய எப்படியெல்லாம் பூஜை பண்ணணும், எப்படியெல்லாம் விரதம் இருக்கணும் அப்படிங்கிறது. மேற்கொண்டு வேற ஏதாவது கருத்துக்கள், தகவல்கள் இருந்தால் பகிர்ந்துக்கலாம். இல்லை இதுல ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள் இருந்ததுன்னா கேட்கலாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். SSR ஐயா வணக்கம், மிக்க நன்றியா. மைக் கேட்டிருக்கேன், இதை கொடுத்துருக்கேன்.